ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரமனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதி செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். இந்த பதிவில் மிதுன ராசி மற்றும் மிதுன லக்கணத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுடைய குலதெய்வம் எப்படி இருக்கும், நீங்கள் குலதெய்வத்தை 6, 8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருந்தா எப்படி வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த குலதெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். நண்பர்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தொடருங்க. நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்படி பார்த்தாலும் சரி, நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுவே ரொம்ப சந்தோஷம். ஆனால் பார்க்குற நண்பர்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நான் சொல்கிற அந்த விஷயத்தை கொஞ்சம் ஒரு மாதம் கடைபிடிச்சி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். அதை தான் நான் விரும்புகிறேன். சரிங்களா? சரி, இப்போ குலதெய்வம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம குலத்தை காக்கிறது குலதெய்வம். அந்த குலதெய்வம் அனுக்கிரகம் நம்மளுக்கு இருக்கா இல்லையானு முதல்ல செக் பண்ணி பார்த்துக்கணும். குலதெய்வம் அனுக்கிரகம் நம்மளுக்கு இருக்குதா, நீங்கள் சிறப்பாக போய் குலதெய்வம் வழிபாடு செய்யலாம். குலதெய்வ அனுக்கிரகம் இல்லாத அன்பர்களுக்கு கண்டிப்பாக இஷ்டதெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும். அப்போ அந்த குலதெய்வம் அமைப்பு இல்லாத அன்பர்கள் இஷ்ட தெய்வம் வழியாக நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை அனுக்கிரகத்தை பெறலாம். அது எப்படி அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். நண்பர்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தொடர்ச்சியாக பாருங்கள். சரிங்களா? சரி, மிதுன ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு குலதெய்வம் அப்படிங்கிறது ஸ்தானம் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா துலாம் ராசி உங்களுக்கு உண்டு. உங்களுடைய யோகமான ராசி துலாம் ராசி. அது 5ஆம் இடம். குலதெய்வத்துக்கு உண்டான கிரகம். குலதெய்வத்துக்கு உண்டான கிரகம் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான். சுக்கிர பகவானே உங்களுக்கு குலதெய்வத்துக்கு உண்டான கிரகமாக வருவதால் அதே அந்த 5ஆம் அதிபதியை உங்கள் ராசிக்கு லக்கணத்துக்கு 12ஆம் அதிபதியாக வர்றாரு. அப்போ 5, 12 சம்பந்தப்பட்டு தான் குலதெய்வம் உங்களுக்கு வேலை செய்யுமே தவிர நேரே 5ஆம் இடத்துல மட்டுமே வேலை செய்யவே செய்யாது. சரி, குலதெய்வம் கோவில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கோவில் எப்போவுமே ஆட்கள் நிறையா வந்துட்டு போகிற மாதிரி இடமா இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதிகமாக நடக்கிற கோவிலாக இருக்கும். இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமணமே குலதெய்வம் கோவிலில் தான் அதிகமாக நடக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று. அதே சமயத்தில் இவங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் நடக்காமல் இருந்தாலும் குலதெய்வம் கோவிலில் போய் வேண்டுதல் வச்சாலே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் உடனே நடக்கும். குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயமும் உடனே கிடைக்கும். இவங்களுக்கு விரயங்கள் அதிகமாக இருந்தாலும் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட கோவில் வழிபாடு செய்யும்போது சிறப்பு. வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகிற யோகம் உண்டாகும் அப்படின்னாலும் குலதெய்வம் கோயில் வழிபாடு செஞ்சு ஒரு பூஜை போட்டினா உங்களுக்கு அந்த அமைப்பு உடனே கிடைக்கும். சரி, இது யோகமாக இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே இந்த விஷயம் ஆட்டமே நடந்துடும். குலதெய்வம் 6, 8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த அன்பர்களுக்கு ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு கேள்விக்குறி. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு ஏகப்பட்ட விஷயம் ஒன்றுக்கும் நடக்கும். குலதெய்வம் அனுக்கிரகம் இல்லைனாலே நம்மளுக்கு கொஞ்சம் சிரமத்தை உண்டு பண்ணுங்களாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளோட அதிர்ஷ்டத்தை கொடுக்குற கிரகம். குழந்தைகளுக்கான ஸ்தானம். அது குழந்தைகளே வாழ வைக்கிற ஸ்தானமே 5ஆம் இடம் தான். அந்த குழந்தை அது உங்களுக்கான ஸ்தானம் கிடையாது. குலதெய்வம் அப்படிங்கிறது நம்ம தாத்தா பாட்டி இவங்க கும்பிட்ட தெய்வம். 9ஆம் இடம் அப்படிங்கிறது கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பா கும்பிட்ட தெய்வம். சரிங்களா? அது நம்ம இஷ்ட தெய்வமாக வரும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய தாத்தா பாட்டி சம்பந்தப்பட்ட விஷயம் சம்பந்தப்பட்டு வர்றதுனால தாத்தா பாட்டி சொத்து பேரனுக்கு தான் சொந்தம், உங்களுக்கு சொந்தம் அல்ல. அப்போ குலதெய்வ அனுக்கிரகம் 6, 8 சம்பந்தப்பட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த குலதெய்வ அனுக்கிரகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் குழந்தைக்கு அந்த குலதெய்வம் எப்படி அனுக்கிரகம் பண்ணும் அப்படிங்கிறத நான் இப்போ தெளிவாக சொல்ல போகிறேன். உங்களுக்கு அனுக்கிரகம் இல்லை, அது எந்த மாற்றம் கிடையாது. ஏன்னா 6, 8 சம்பந்தப்பட்டாலும் அனுக்கிரகம் இல்லைன்னு கணக்கு முடிச்சுக்கலாம். குழந்தைகளுக்கு எப்படி வேலை செய்யும் இப்போ தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க. உங்களுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசி மற்றும் லக்கணத்திற்கு 2ஆம் இடத்தில். சரிங்களா? அவர் 6ஆம் அதிபதியோடு 8ஆம் அதிபதி மாதகாதிபதி பாரகாதிபதியோடு சேர்ந்து அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா பொதுவாகவே குலதெய்வம் 6, 8 பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்குது அப்படின்னாலே பிரச்சனைன்னு சொல்லிட்டோம். அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்ட்டு. அப்போ 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் நம்மளுக்கு வலுவாக இருக்கும். அங்கே அது எந்த மாற்றமும் கிடையாது. 9ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? கும்ப ராசி, கோவில் ராசி. அது கோவில் கோபுர கலசங்களை குறிக்கிற ராசி. அந்த ராசி அதிபதி சனி பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்தை செய்வார். ஏன்னா அவர் தான் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் வருவார். அப்போ உங்களுடைய இஷ்ட தெய்வம் கோவில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா 6, 8 சம்பந்தப்பட்டு பாதக மாரகம் சம்பந்தப்பட்ட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 199 பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா காவல் தெய்வங்களாகவே இருக்கும். உங்களுக்கு ஊர் எல்கையிலே காவல் காக்கிற காவல் தெய்வங்களாக இருக்கும். அல்லது 6, 8 சம்பந்தப்பட்டு இருக்கும்போது கிடா வெட்டி பொங்கல் வச்சு சாமி முறை தெய்வமாக இருக்கும். அதாவது வீரபத்திரர், முனீஸ்வரர், கருப்பசாமி, சுடலைமாட சாமி, ஐயனார், ஐயன் கோவில். சரிங்களா? இது போன்ற தெய்வங்கள் தான் உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கும். இஷ்ட தெய்வமாக இருக்கும். நீங்கள் இஷ்ட தெய்வம் வழிபாடு செய்கிற இந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு செய்வீங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா?
அந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு செய்ய சிறப்பாக கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பு. இஷ்ட தெய்வமே அதுதான் உங்களுக்கு சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். முனீஸ்வரன் தெய்வத்திலேருந்து பார்த்தீங்கன்னா கிராம காவல் தெய்வம் எல்லாமே உங்களுக்கு வந்து யோகமாக இருக்கும். அப்போது 5ஆம் இடம் வந்து உங்களுக்கு வந்து குலதெய்வம் கெட்டு போச்சு அப்படிங்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வத்துக்கு உண்டான கிரகம் வந்து 6, 8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் வந்து மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும். குழந்தையில வந்து அந்த குழந்தை பிறப்பில் வந்து பிரச்சனை இருக்கும். குழந்தை பிறந்தவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதாரம் அடிபட்டுகிட்டே இருக்கும். வீட்டில் வந்து பண பிரச்சனை இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி அன்பர்களுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய கஷ்டம் தீரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட குழந்தை 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய உங்கள் குழந்தை, அந்த குழந்தையை எடுத்துகிட்டு போய் இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு வந்து அன்னதானம் கொடுக்கறது, சரிங்களா? இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு அன்னதானம் கொடுக்கறது, அந்த கோவிலை வந்து கொடுத்து தத்தெடுத்து வாங்குறது, இப்படி செய்யும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த 2ஆம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரும். ஏன்னா 6, 8 சம்பந்தப்பட்டு பாதகமாக சம்பந்தப்பட்டனாலே குலதெய்வம் வந்து மறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு வந்து அந்த குலதெய்வத்தை அனுகிரகம் இல்லை. சரி, குழந்தை அப்படிங்கிறது குலதெய்வம் தானே, குலதெய்வத்து ஸ்தானத்துக்கு உண்டானது தானே, உயிர் காரகத்துவம் தானே. அந்த உயிர் காரகத்துவத்துக்கு எப்பப்போ பிரச்சனை வருதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் குலதெய்வத்தை நோக்கி நீங்கள் வந்து இஷ்ட தெய்வத்துக்கு வந்து வழிபாடு செய்யணும். என்ன பண்ணலாம்? குழந்தைகளுக்காக குழந்தையை நினைச்சு உங்கள் குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கும் போது என்னென்னா, இஷ்ட தெய்வம் கோயிலில் போய் அந்த கோவிலுக்கு வந்து அன்னதானங்கள் கொடுக்கலாம். 2ஆவது சாப்பிட்ற பொருள் தானே. அல்லது இந்த குழந்தைய கையில் கொடுத்து லட்டு இனிப்பு போன்ற பொருட்களை கொடுத்து அங்கே அந்த இஷ்ட தெய்வம் சாமியெல்லாம் வரும்போது அந்த இஷ்ட தெய்வம் கோவிலில் வந்து இஷ்ட தெய்வம் வந்து இனிப்பு வச்சு பண்ணிட்டு அதில் இருக்கிற அந்த பிரசாதத்தை அங்கே இருக்க பக்தர்களுக்கு வந்து அந்த குழந்தைகள் தானம் கொடுத்து வந்தா அப்படின்னா 5ஆம் இடத்து அதிபதி யாரு? சுக்கிர பகவான். சுக்கிரன் அப்படிங்கிறது இனிப்பு. சுக்கிரன் அப்படிங்கிறது இனிப்பு. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலதேவனுக்கு அது 7ஆம் இடமா வருது, நண்பர்களை குறிக்கிற ஸ்தானமாக வருது. அங்கே கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வந்து இந்த சாமியை வணங்கிட்டு அந்த பிரசாதத்தை எடுத்து உங்கள் குழந்தை வந்து எல்லாருக்கும் கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா, 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை ஸ்தானம் வந்து 9ஆம் இடத்துல கோவில் ஸ்தானத்து வேலை செய்யும். அப்படி வேலை செய்யும்போது என்ன ஆகுன்னா 5, 9 அங்கே தானம் நடக்கிறது. தானம் நடக்கும்போது என்ன ஆகுன்னா, இந்த 5ஆம் இடத்துக்கு கிடைக்க வேண்டிய அந்த அதிர்ஷ்டம் 9ஆம் இடத்து வழியாக உங்களுக்கு வந்து சேரும். இதுதான் பாயிண்ட். சரி, இதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் செஞ்சுக்கலாம். சரி, 6, 8 பாதக மாரம் சம்பந்தப்பட்டு வந்து 3ஆம் இடத்துல வந்து குலதெய்வத்துக்கு கிரகம் இருக்கு அப்படின்னாச்சுன்னா எப்போ வழிபாடு செஞ்சு அவங்க சிறப்பாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 3ஆம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதரி சம்பந்தப்பட்ட உறவுகளை குறிக்கிறது. அடுத்து வந்து சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கிறது. நம்மளோட எழுத்து பிழை சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது. நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம், சக்ஸஸ் ஆக மாட்டேங்க, ஒரே தோல்வியாக இருக்குது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் கோவிலுக்கு வந்து உங்களுடைய இளைய சகோதரி உறவு யாராக இருக்கிறாங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டுட்டு உங்கள் குழந்தையும் நீங்கள் கையில் கூப்பிட்டுட்டு போய் அந்த அந்த குலதெய்வம் கோவிலுக்கு அந்த இஷ்ட தெய்வம் கோவிலுக்கு வந்து, சரிங்களா, 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் தான் 3ஆம் அதிபதியாக வர்றாரு. அப்போ என்ன பண்ணணும்? அங்கே வந்து ஒரு நிலை கண்ணாடி ஒன்று இஷ்ட தெய்வம் கோயிலில் வாங்கி, கண்ணாடி ஒன்று வாங்கி உங்களுடைய குழந்தைகள் பேரையும் உங்களுடைய சகோதரி பேரையும் ஒன்றா சேர்த்து எழுதி அங்கே கொண்டு நீங்கள் மாட்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த உங்கள் ஸ்தானத்துக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குலதெய்வத்துக்கு உண்டான உயிர் காரகத்துவம் உங்கள் குழந்தையும் உங்களுடைய 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த அதில் வர்ற பிரச்சனையும் வந்து 9ஆம் இடம் வழியாக நிவர்த்தி வரும். ஏன்னா 9ஆம் இடத்துல கொண்டு நீங்கள் விஷயத்தை கொண்டு மாட்டிடுறீங்க. அங்கே வர்றவங்களாம் பார்த்துட்டு போகும்போது என்ன ஆகுன்னா அந்த ஸ்தானம் வந்து அங்கே வேலை செய்யும். இப்படித்தான் நீங்கள் வந்து வழிபாடு செய்யும் போது தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை தீரும். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்துக்கு உண்டான கிரகம் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறார். 4ஆம் இடத்துல வந்து 6, 8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு. அப்போ நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம்? குலதெய்வத்தை வந்து யோகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் எந்த விஷயம் எடுக்க வேண்டாம், நேரே குலதெய்வத்தை போய் உங்களுக்கு என்ன தோணுதோ செஞ்சு வழிபாடு செய்யலாம். யோகம் 6, 8 பாதகம் மாரகம் சம்மந்தப்படும் போது தான் பிரச்சனை. சரி, எப்போ வழிபாடு செய்யலாம்? குழந்தைகளுக்கு வந்து கல்வி சரியாக வரலையா, உங்கள் குழந்தைகளுக்கு வந்து வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைக்கும் போதும், உங்கள் குழந்தைகளுக்கு வந்து வீடு வண்டி வாகனம் சொத்து சுகங்கள் நிறையா வாங்கும் போதும், இந்த மாதிரி காலகட்டங்களில் போய் நீங்கள் வாங்கியாச்சு வீடுகள்லாம் வாங்குகிறோம் சிறப்பு வாங்கியாச்சு அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களில் வந்து இஷ்ட தெய்வம் கோயிலில் போய் உங்களுக்கு வழிபாடு செய்கிறது தான் உங்களுக்கு அமைப்பு. குலதெய்வம் கோயில் அமைப்பு இல்லை. அப்போ நேரே போய் அந்த இஷ்ட தெய்வம் கோயிலில் போய் நீர் கொண்டு அபிஷேகம் செய்வதும், சரிங்களா, பட்டு துணி இதெல்லாம் எடுத்து உங்கள் குழந்தை கையில் கொடுத்து உங்கள் குழந்தை மூலமாக அந்த தெய்வத்துக்கு நீங்கள் அபிஷேகத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் தேடினீங்க அப்படின்னா மேற்படி சொன்ன விஷயம் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாமே ஈஸியாக உங்கள் குழந்தை சேர்ந்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு அல்ல உங்கள் குழந்தைகளுக்கு. சரிங்களா? அடுத்து வந்து 5ஆம் இடம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சிறப்பாக இருந்தால் நீங்கள் எந்த வித எதுவும் யோசிக்க வேண்டாம், நேரே போகிறீங்க அப்படியே சாமிக்கு என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வழிபாடு செய்கிற சிறப்பு யோகம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். 6, 8 சம்மந்தப்படலாம் தான்.
சரி, இப்போ வந்து உங்கள் குலதெய்வம் வந்து 6ல் உட்காந்துருக்குது, 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருட்சத்தில் உட்காந்துருக்காரு அப்படின்னாச்சுன்னா, இது விருட்சத்தில் உட்காரும்போது என்னன்னா அது கிணறு. விருச்சகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ உங்களுடைய குழந்தைகளுக்காக வந்து உங்களுடைய தாய்மாமன் உறவு, சரிங்களா, உங்களுடைய தாய்மாமன் யாருக்கு ஜாதகம் ஜாதகம் யாருக்கு உங்களுக்கு ஜாதகம் ஆகிறேன், உங்கள் ஜாதகத்தில் தாய்மாமன் யார், உங்கள் தாய்மாமன் உறவையும் உங்கள் குழந்தையும் கூப்பிட்டுட்டு போய் இஷ்ட தெய்வம் கோவிலில் போய் அந்த கோவிலில் இருக்கிற புல் பூண்டு புதர்களை வந்து சுத்தம் பண்ணுறது, அந்த கோவிலில் வந்து வேலை செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு அந்த தெய்வத்துக்கு வந்து ஆண் தெய்வமாக இருந்தால் அந்த கோவிலில் வந்து ஒரு ஆண் தெய்வமாக இருந்தால் சூலாயுதம் வேல் போன்ற பொருட்களையும், பெண் தெய்வமாக இருந்தால் அந்த பெண் தெய்வம் கோவிலுக்கு வந்து சூலாயுதம் போன்ற ஒரு ஆயுதம் வந்து நீங்கள் கத்தி போன்ற ஆயுதங்கள் அந்த கோவிலுக்கு வாங்கி கொடுத்துட்டு அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் குழந்தை கிடைக்க வேண்டிய, சரிங்களா, கிடைக்க வேண்டிய நல்ல வேலை வாய்ப்புகள், நோய் நொடி சம்பந்தப்பட்ட விஷயம் எது இருந்தாலும் சரி அந்த இஷ்ட தெய்வம் வழியாக உங்களுக்கு வந்து நிவர்த்திக்கு வரும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ஏன்னா நீங்கள் நேரில் போய் கும்பிடணும்னு அமைப்பு இல்லை, இஷ்ட தெய்வம் வழியாக தான் போய் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா உங்கள் ரூட்டை அடைச்சிட்டாங்க, அடைச்ச பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா வேறு ரூட்டில் போய் தான் பிடிச்சி உள்ளே வர முடியுமே தவிர அடைச்ச பிறகு அதை உடச்சி வர முடியாது, சரிங்களா, அதனால அந்த பாயிண்ட். அடுத்து 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய அது வந்து பாதகஸ்தானம். 7ஆம் இடங்கிறது என்ன, தனுசு ராசி, அதுவே கோவில் ஸ்தானம், அது பாதகஸ்தானமாக வருது. அப்போது நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் வரன்னு பார்க்கும்போது அது தடையாக இருக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த தடையை உடைக்கிறதுக்காக வந்து நீங்கள் உங்கள் நண்பர்கள் அல்லது உங்களுடைய குழந்தைகள் இருப்பாங்கள்ல அவங்கள கூப்பிட்டுட்டு போய், சரிங்களா, நீங்கள் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் கோயிலில் வந்து கல்யாண நாள் அதாவது உங்களோட கல்யாண நாளையும் தேர்ந்தெடுத்துக்கலாம், அல்லது அந்த கோவிலில் திருக்கல்யாணங்கள் நடக்கும்ல அந்த மாதிரி நேரங்களில் போய் அந்த இஷ்ட தெய்வம் கோவிலுக்கு வந்து உங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது என்ன கேட்டால் உங்களுக்கு வந்து துலாம் ராசி அப்படிங்கிறது பட்டு. ஏன்னா செப்கரன் அப்படின்னாலே பட்டு, அந்த தெய்வத்துக்கு உண்டான திருமண பட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து உங்கள் குழந்தை கையால் எடுத்து அந்த இஷ்ட தெய்வத்துக்கு கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த இஷ்ட தெய்வத்துக்கு வந்து அதை கட்டி அழகு பார்க்கும்போது என்ன ஆகுனா உங்கள் குழந்தை கிடைக்க வேண்டிய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து எல்லாமே சூப்பராக அரங்கேறும். நல்ல மாப்பிள்ளை நல்ல கணவன் சம்பந்தப்பட்ட விஷயம் அமைஞ்சு வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்படித்தான் நீ வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்து வந்து 8ஆம் இடம் சொல்லிட்டேன், 5ஆம் இது 8ல் இருக்கிறதுனாலே அப்போ குலதெய்வம் வந்து 8ல் மறைஞ்சிருக்குது. அப்போ நம்ம எப்படி கணக்கு எடுக்கிறது? இந்த குலதெய்வம் 5ஆம் குழந்தைகள் உங்களை அதிர்ஷ்டமே குழந்தை தான். குழந்தையை சிக்கலை மாட்டிக்கிட்டு குழந்தைகளுக்கு வந்து பொருளாதாரங்கள் எப்பெல்லாம் பிரச்சனையை வந்து தலை தூக்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து காவல் தெய்வங்கள், அதாவது உங்களுடைய இஷ்ட தெய்வம் சொல்லக்கூடிய அந்த இஷ்ட தெய்வமே வந்து உங்களுக்கு தானே அந்த ஆண் தெய்வங்கள், அந்த காவல் தெய்வங்களுக்கு வந்து பட்டெடுத்து கட்டி அந்த தெய்வத்துக்கு வந்து உங்கள் குழந்தை மூலமாக சக்கரை பொங்கல் பாயசங்கள் வச்சு அபிஷேகம் செய்து அந்த தெய்வத்தை நீங்கள் இஷ்ட தெய்வத்தை உங்கள் குழந்தை மூலமாக நீ வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய குழந்தைக்கு இருக்கிற பொருளாதார பிரச்சனை பல பிரச்சனை எல்லாமே நிவர்த்தி ஆகும். உங்களுக்கு உடனே கேள்வி வரும், அப்போ எங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகாதா? உங்களுக்கும் நல்ல பிரச்சனை, உங்களுக்கு வந்து அந்த குழந்தைகள் வேண்டும் போது தான் உங்களுக்கு பண பிரச்சனை தீரும். நீங்கள் நேரடியாக போய் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் வேண்டிங்க அப்படின்னாச்சுன்னா குலதெய்வம் வந்து உனக்கு எனக்கு தான் சம்மந்தம் இல்லாமல் ஒட்டு உறவுலாம் ஆகி போச்சப்பா, இப்போ வந்து ஏன்ட கேட்குறியா, நான் என்னப்பா செய்வேன் அப்படின்னு ஒரே வரையில் பாயிண்டை முடிச்சிடும். அப்போ அப்படி முடிச்சிடும் அப்படின்னாச்சுன்னா அதை அப்படி விட முடியாதுல்ல, எப்படினாலும் தேவை தானே. அந்த 5ஆம் இடத்தை வந்து 9ஆம் இடம் வழியாகத்தான் நம்ம வந்து அடைய முடியும். இதுதான் பிறப்பின் அம்சம். இதுதான் நான் என் தெய்வம் என் தாய் முத்தாரம்மன் ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் என் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த தெய்வம் உணர்த்திய விஷயம் அதுதான். என் குலதெய்வம் கோயிலை நான் கண்ட விஷயமும் அதுதான். அதனால தான் இவ்வளோ தெளிவாக வந்து உங்களுக்கு தனியாக பிரித்து கொடுத்துட்டு இருக்கிறேன். இதுக்கு முன்னால் குலதெய்வம் கோயிலை பற்றி நான் வீடியோ போட்டதே இல்லை. இப்போ பாருங்க கிட்டத்தட்ட நிறைய வீடியோ போட்டுட்டேன். இப்போ என்னன்னு கேட்டால் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக ரகம் மாதிரியாக பிரித்து கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணி தான் ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்த உடனே ஓகே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும், தப்பே வரக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக யோசிச்சு சொல்கிறேன். அடுத்து வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறார் சிறப்பு. உங்களுக்கு வந்து 5 9 சம்பந்தப்பட்டாச்சு. நீங்கள் வந்து இஷ்ட தெய்வம் கோயிலையும் வழிபாடு செய்யலாம், 9ஆம் இடம் வந்து இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம். எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் கோவிலுக்கு போன உடனே குலதெய்வம் கோயிலில் நிற்கும். இஷ்ட தெய்வம் கோயில் வந்து நின்றீங்கன்னா குலதெய்வம் அங்கே வந்து நிற்கும். குலதெய்வம் கோயில் வந்து நின்றீங்கன்னா இஷ்ட தெய்வம் இங்கே வந்து நிற்கும். எல்லாமே ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு படத்தை அள்ளி கொடுப்பாங்க. யோக பிறவின்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி 10ஆம் இடம் இருக்கும்போது என்ன ஆகுன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் நடக்கிற காலங்களையும், தொழில் வந்து போராட்டம் இருக்கிற காலங்களையும், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து நமக்கு வந்து கைகூடாத காலங்களையும், தொழில் லாபம் இல்லை, ஜீவனம் பண்ணக்கூடிய அமைப்பு இல்லை, கொஞ்சம் தொழில் போராட்டமாக இருக்கிற காலங்களில் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவானுடைய அந்த ராசியின் தன்மை என்ன,
பட்டு சேலை சம்பந்தப்பட்ட விஷயம், இனிப்பு சார்ந்த விஷயங்கள், இந்த விஷயங்களை வந்து இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு வந்து பட்டெடுத்து கட்டி அங்கே பொங்கல் அபிஷேகங்கள் எல்லாம் செய்து அந்த தெய்வத்தை வந்து உங்கள் குழந்தைகள் வேண்டும் போது 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜீவனஸ்தானம் வந்து உங்களுக்கும் ஆக்டிவேட் ஆகும். உங்கள் குழந்தைக்கும் வந்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து கர்மம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து தள்ளி போய், அதாவது தொந்தரவு இல்லாத சூழ்நிலை உருவாக்கி அவங்களுக்கும் ஜீவனம் பண்ணக்கு உண்டான சூழலை அமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த குலதெய்வம் இப்படி போய் நீங்கள் வழிபாடு செஞ்சால் தான் சிறப்பாக இருக்கும். அப்படி போய் உங்களுக்கு தொழில் லாபங்கள் இல்லை அப்படின்னாலும் உங்கள் குழந்தை போய் தான் போய் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வழிபாடு செய்யணும், இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு சாமி கும்பிடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து தொழிலில் வந்து விரயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். செஞ்சு பண்ணவங்களுக்கு அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. அடுத்து 11ஆம் இடம். அப்போ 11ஆம் இடத்துல வந்து உங்களுடைய 5ஆம் அதிபதி பாதகம் மாதகம் சம்மந்தப்பட்டிருக்காருன்னா என்ன நடக்குங்கிறீங்க? தொழிலில் வந்து லாபம் இருக்காது. லாபம் வந்தால் பத்தாது. லாபம் வந்தால் பத்தாது. இல்லை லாபம் வருது அப்படின்னோடனே நம்ம என்ன பண்ணணும், 1 2 ஆக்கி 3 3 4 பெருக்கி வச்சு ஏகப்பட்ட விஷயத்தை செஞ்சு வச்சு லாபம் நிறையா வருங்கிற கான்செப்டில் உள்ள வந்து கடனில் உட்காந்துருப்போம். லாபமே கடனாக மாறி இருக்கும். இந்த அன்பர்கள் வந்து என்னன்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்கள் குழந்தைகள் வந்து எந்தெந்த நேரங்களில் வந்து லாபங்கள் அதிகமாக சம்பாதிக்க கையில் எடுக்குதோ அந்த நேரங்களில் வந்து அந்த வர்ற லாபத்தில் ஒரு பகுதி போய் உங்களுடைய இஷ்ட தெய்வம் கோயிலில் போய் அந்த தெய்வத்தின் உண்டியில் கொண்டு போய் நீங்கள் போட்டாலும் சரி, அதே சமயத்தில் அபிஷேகம் ஆராதனை சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் செஞ்சாலும் சரி, அந்த குழந்தைகள் செய்யணும். குழந்தைகள் செய்யும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கூட இருக்கணும். நீங்கள் போய் அந்த அபிஷேகத்தை நாம் பண்ணி சொல்லி வாங்கக்கூடாது. அவங்க தான் எல்லாமே செய்யணும். நீங்கள் பின்னால் இருந்து வேடிக்கை பார்க்கணும், அவ்வளோதான். தெய்வங்கள் அப்போ தான் அவங்களுக்கு வந்து வரம் கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கோவிலில் வந்து உங்கள் குழந்தை கையால் கொண்டு போய் இஷ்ட தெய்வம் கோயிலை கொண்டு போய் ஒரு உண்டியில் ஒன்று வாங்கி வைக்க சொல்லிடுங்க. உங்களுக்கு வந்து 6 8 பாதகமாக சம்மந்தப்பட்டிருக்கும் போது உங்களுக்கு வந்து அது யோகமாக வேலை செய்யும். குலதெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்து 12ஆம் இடம். அப்போ குலதெய்வத்துக்கு உண்டான அந்த 5ஆம் அதிபதி வந்து 12ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, அங்கே 6 8 பாதகமாக சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, நல்ல தூக்கம் இருக்காது உங்களுக்கு. முதல்ல தூக்கம் வராது, தூக்கம் அடியோட போயிடும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள வந்து தாம்பத்தியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். அது ஒரு பிரச்சனை. அடுத்து வந்து அடிக்கடி மெடிசன் சம்மந்தப்பட்ட விஷயம் எடுக்கிற மாதிரி இருக்கும். தூக்கம் வரனா மாத்திரை போட்டு தூங்குறது, மாத்திரை எடுத்து சாப்பிட்றது, ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிறது, இந்த மாதிரி சூழல் நிறையா இருக்கும். சம்பாதிக்கிற காசு வேறைய மாதிரி போயிட்டுருக்கும், கையில் 10 பைசா மிச்சம் இருக்காது. நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய குழந்தையை கூப்பிட்டு போய் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வத்துக்கு வந்து சரிங்களா, நீங்கள் வந்து அபிஷேகம் செய்துக்கிட்டே இருக்கணும். அப்போ குழந்தையை கூப்பிட்டு போய் அந்த இஷ்ட தெய்வம் கோயிலில் போய் இரவு நேரம் தூங்கி எழுந்துச்சு அடுத்த நாள் காலையில் விரிஞ்சப்போ தான் நீங்கள் வீட்டுக்கு வரணும். இப்படி செஞ்சாலும் அந்த 6 8 சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்கு வந்து அந்த 6 8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டு இருக்கிற அந்த குலதெய்வ அமைப்பில் இருக்க அன்பர்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். குழந்தைய கூப்பிட்டு போகிறீங்க, அப்படியே கோவிலுக்கு போகிறீங்க, இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு போகிறீங்க, குழந்தைகளோடு சேர்ந்து நீங்கள் அந்த கோவிலை சுற்றுறீங்க, சுற்றி முடிச்சுட்டு அங்கேயே இரவு நேரம் தூங்குறீங்க. அது இரவு நேரம் அபிஷேகம் நடக்கும்போது அந்த அபிஷேகத்தை பார்க்குறீங்க, பார்த்துட்டு அப்படியே கோவிலே படுத்து தூங்குறீங்க, காலையில் எழுந்துச்சி வீட்டுக்கு வர்றீங்க. 5ஆம் இடம் 9ஆம் இடம் அழகாக வேலை செய்யும். உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து சிறப்பாக இருக்கும். விரயம் வராது, தூக்கம் நல்லா வரும், அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் அதில் அப்புறம் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளாக ஏங்க ஆரம்பிக்கும். செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் ஆழமாக யோசித்து செஞ்சு பாருங்கள், சிறப்பாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய குலதெய்வம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அலங்காரமாக இருக்கும், அழகாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். அது வந்து ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, ஆண் தெய்வமும் இருக்கும், பெண் தெய்வமும் இருக்கும். ஆண் ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த ராசி வந்து பார்த்தீங்கன்னா ஆண் ராசி. அப்போ ஆண் தெய்வங்கிறது ரொம்ப பரிபூர்ணமாக இருக்கலாம், எந்த மாற்றம் கிடையாது. அப்போ உள்ளே சிவன் இருந்தால் சக்தி இருப்பார், பெருமாள் இருந்தால் மகாலட்சுமி இருப்பார், பிரம்மா இருந்தால் சரஸ்வதி இருப்பாங்க. இந்த மாதிரி தெய்வங்கள் இருக்கும் சரிங்களா. அது 6 8 சம்மந்தப்பட்ட போது தான் பிரச்சனை. ஆனால் உங்கள் குலதெய்வம் கோயில் அந்த தெய்வத்தோட அம்சம் பேர் எப்படின்னு கேட்டீங்க, எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சிவானந்த பெருமாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெய்வம் பேர் வரும், அங்க சக்தி மட்டும் இருக்கும். அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நாராயண லட்சுமி, இந்த மாதிரி தெய்வம் கோவில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக அழகாக இருக்கும். கோவிலில் வந்து மக்கள் அதிகமாக கூடுவாங்க, அந்த மாதிரி இடங்களாக இருக்கும். கோவிலில் இப்போ குலதெய்வம் கோவிலில் பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக கூடுவாங்க, கூடி போய் ரெகுலராக சாமிங்களும் அந்த மாதிரி அமைப்பில் கோவில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். பட் ஆனால் உங்களுடைய கிரகங்கள் அமைப்புப்படி அந்த சுக்கிர பகவான் வந்து 6 8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு இருக்கும்போது நீங்கள் போய் கும்பிட முடியாத சூழ்நிலையில் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது தொலைவில் இருக்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும்னு ஆசைப்படாதுங்க. நீங்கள் வந்து திருநெல்வேலியில் இருக்கீங்கன்னா குலதெய்வம் வந்து மெட்ராஸில் இருக்கும், மெட்ராஸில் இருக்கீங்க அப்படின்னா குலதெய்வம் வந்து ஆந்திராவில் இருக்கும், ஆந்திராவில் இருக்கீங்கன்னா குலதெய்வம் வந்து திருநெல்வேலியில் இருக்கும், திருநெல்வேலியில் இருக்கீங்க அப்படின்னா அப்படி கிருஷ்ணகிரியில் இருக்கும், கிருஷ்ணகிரியில் இருக்கீங்க அப்படின்னா ஒசூர், இப்படி லாங்கில் போயிடும். ஏன்னா 5ஆம் அதிபதியும் 5க்கும் 12க்கும் அதிபதியாக சுக்கிர பகவான் வர்றதுனால வந்து உங்களுடைய குலதெய்வம் அழகாக சிறப்பாக இருக்கும், அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து குறைஞ்சது ஒரு 100 கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்டு தான் இருக்குமே தவிர அதுக்கு உள்ள அளவில் இருக்காது.
நீங்கள் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சரி, இது போல் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயம், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பரிகாரங்கள், நிறைய விஷயங்கள் வந்து என்னோட சேனலில் வந்து தெளிவாக போட்டிருக்கேன். எல்லாமே என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து என்னை வழிநடத்தி எனக்கு அவள் காட்டிய அந்த விஷயம் தான் தவிர நான் எதையுமே புதுசாக எதையுமே சொன்னது அல்ல. எல்லாமே என் தாய் முத்தாரம்மன் எனக்கு சொன்ன விஷயத்த நான் உங்களுக்கு வந்து அப்படியே வீடியோவில் வந்து தெளிவாக கொடுத்துருக்கிறேன். இதே மாதிரி நிறைய பரிகாரங்கள் நிறையா போட்டிருக்கிறேன். ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நான் சொல்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து நேருக்கு நேராக உங்களை வந்து நேரில் பார்த்து உங்களால் என்ன சொல்ல முடியுமோ சொல்லியிருப்பணும். அந்த விஷயத்தை சொன்ன மாதிரியே நான் அந்த அளவுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி பரிகாரம் தான் கொடுத்துருக்கிறேன். எளிமையாக சிறப்பாக கொடுத்துருக்கிறேன். தொடர்ச்சியாக நீங்கள் அந்த வீடியோலாம் பாருங்கள். வாழ்க்கையில் பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இருக்கும், ஏற்றம் இருக்கும், தொழில் பொருளாதாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். சரிங்களா? இது போல் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஜோதிடம் சம்மந்தப்பட்ட வீடியோ போட்ட அனைத்தையும் நீங்கள் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சேர்த்துட்டே இருக்கலாம். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மனால் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.